நன்றி சார், நன்றி. அன்பு சகோதரர் கோயம்புத்தூரை சார்ந்த திரு ஏ அப்துல்லா அஃப்ரீத் இன்றைய இளைய தலைமுறைக்கு ஒரு வழிகாட்டியா, ஒரு முன்னோடியா, ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறவர். வேறொரு பார்வை மாற்றத்தினராக இருந்தாலும் கூட தன்னுடைய கடின உழைப்பாலும் முயற்சியாலும் இந்திய அளவில் நடைபெற்ற யூபிஎஸ்சி தேர்வில் முதல் தர வரிசையில் இடம்பெற்றுள்ளார். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 2வது இடத்தை பெற்றுள்ளார். இந்த சாதனை சாதாரணமாக வந்துவிடவில்லை. சின்ன வயசுல இருந்து யூபிஎஸ்சி தேர்வு பெற்று ஒரு சிறப்பான அதிகாரியா வரணும் அப்படின்றது ஒரு கனவா வச்சு அதுக்காக நிறைய பயிற்சிகள் எடுத்து இந்த நிலைக்கு வந்திருக்காரு. நமக்கான வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்கணும், அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம செயல்பாடு இருக்கணும், அப்பதான் அந்த வெற்றியை அடைய முடியும். அதனால சின்ன வயசுல இருந்து யூபிஎஸ்சியில சிறப்பான இடத்தை பெறுறது தன்னுடைய நோக்கமா வச்சு இப்ப அதை சாதிச்சும் காட்டிருக்காரு. இந்த சாதனைக்கு அவரை சுற்றியுள்ள அவருடைய பெற்றோர்கள், அவருக்கு உறுதுணையாக இருந்த அவருடைய ஆசிரியர்கள், இப்படி பல பேருடைய பங்கு அதில் இருந்தாலும் தான் நினைச்சதை அடையணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தால் மட்டும்தான், ஒரு மாற்றத்தினால இருந்தா கூட அவர் இந்த அளவு ஓட வச்சிருக்கு. அன்பு சகோதரர் இதன் மூலமா இன்னும் நிறைய மாணவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா, ஒரு வழிகாட்டியா இருந்து மற்றவங்களையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நிறைய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து அவங்களுக்கும் அவங்களோட சாதனையை அடைகிறதுக்கு உறுதுணையா இருந்திருக்காரு. தன்னுடைய திறமையின் மூலமாகவும் இன்னும் நிறைய உயரத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமைப்பின் சார்பாக அவரை வாழ்த்துகிறோம். அன்பு சகோதரரின் கடின உழைப்பையும் விடாமுயற்சியையும் அவருடைய இந்திய அளவிலான சாதனையையும் பாராட்டி நமது அமைப்பின் சார்பாக APJVIP குளோபல் 2026 சிறந்த இன்ஸ்பிரேஷன் ஐக்கான் விருது வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த விருதினை வாங்குறதுக்காக அவருடைய தாயார் திருமதி சர்மிளா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச் மோட்டிவேஷன் ஸ்பீச் ராம்நாள் இருக்கிறதுக்காக அவர் சகோதரர் அபித்தவங்க அங்கே போயிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக அவங்களோட தாயாரையும் அவங்களுடைய ட்ரஸ்ட் மெம்பரையும் அனுப்பி வச்சிருக்காங்க. அன்பு சகோதரர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது இது ஒரு முக்கியமான தருணம் உங்களுக்கு கண்டு இன்னைக்கு ஏன் பார்த்தா எல்லாத்தையுமே உட்கார சொல்லிடணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டு ஒரு 6.5 மாசத்துல பிறந்த ஒரு குழந்தை, ப்ரீ மெச்சூர் பேபின்னு சொல்லுவோம். உங்க எல்லாத்துக்குமே தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைவான மாசத்துல பெற்றெடுத்த ஒரு கடவுளின் குழந்தை உங்களுக்கு கண்டு அந்த ப்ரீ மெச்சூர் பேபியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிறந்த ஒண்ணுமே அந்த பெற்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு கண்டு. ஏன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்குமே குழந்தைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரம். ஒரு தலைமுறையே உருவாக்கக்கூடிய வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பிரசவிக்கிறது ஒவ்வொரு தாய்க்குமே வந்து தகப்பனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு உங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேடம் அந்த மாதிரி சூழ்நிலை வந்து ஒரு 6.5 மாசத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு வந்து. அந்த குழந்தை பிறந்த ஒண்ணுமே எந்தவித தன்னம்பிக்கையும் இழந்துராம அந்த குழந்தைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து இன்குபேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா பராமரிச்சு அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் கொடுத்து அவங்களுக்கு கண்டு அந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா வளர்க்கணும், இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு பெற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கக்கூடிய மனநிலை வர்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்களுக்கு கண்டு. அந்த சூழ்நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மாசம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த குழந்தைய வந்து காப்பாத்துறாங்க. அவங்களுக்கு காப்பாத்தின பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு சைடு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேரலைஸ் அட்டாக் வந்துருச்சு. பிறந்த குழந்தைகளுக்கு ஒரு சைடு ஃபுல்லாவே இயங்காது. அந்த குழந்தைக்கு பிரச்சனை இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம். 6 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு வந்து ஒரு சைடு ஃபுல்லா ஏங்கலாம் அப்படிங்கிறது அதோட ரொம்ப பெரிய கஷ்டம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே காட்டிக்கிறாம அவங்களுக்கு வந்து எந்த பெற்றோர்களா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருத்தமான வந்து விஷயம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இதை கொடுக்க கூடாது அப்படிங்கறத நம்ம பிரார்த்தனையா வச்சுக்கிறோம் உங்களுக்கு வந்து. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற டயத்துல உங்களுக்கு தன்னம்பிக்கை விடாம உங்களுக்கு அந்த குழந்தைய வந்து பெத்து வளர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சரி பண்ணி உங்களுக்கு அந்த குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த குழந்தை முழுக்க முழுக்க வீல் சேர்ல மட்டும்தான் இருக்கும். அதனால தானா எந்திரிச்சு நடக்க முடியாது.
தானா வந்து பார்த்தா ஒரு பாத்ரூம் போக முடியாது, தானா ஒரு கிளாஸ் டம்ளர் கூட எடுத்து குடிக்க முடியாது உங்களுக்கு. அதுக்கு யாராவது ஒருத்தவங்க உதவி செய்யறதுக்கு கூட இருந்துகிட்டே இருந்தா தான் அவங்க இயல்பா செய்யற அடிப்படை வேலையில கூட வந்து பாத்தீங்கன்னா ஆள் தேவை அவங்களுக்கு. இது எவ்வளவு கொடுமையான சூழ்நிலைங்கிறது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கை கொடுத்து ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க அவங்களுக்கு. அந்த ஸ்கூல்ல அந்த குழந்தைக்கு ஏற்ற வசதிகள் கிடையாது. ஏன்னா அது படிக்கணும் அப்படின்னா ஒரு புக்கை எடுத்து வந்து பார்த்தா படிக்க முடியாது, பார்வை குறைபாடு அதோட சேர்ந்து இருக்குது உங்களுக்கு. தனியா ஒரு புக் எடுத்து வந்து வாசிக்கலாம் முடியாது, ஒரு ஆள் கூடயே இருக்கணும், அவங்க படிச்சு காட்டணும், அந்த படிச்சதை அவங்க மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க, மைண்ட்ல ஏத்திப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பரீட்சையா வந்து பாத்தீங்கன்னா எழுதுவாங்க. இவ்வளவு நம்ம நல்லா இருக்கிற ஒரு ஆளே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு படிச்சு வந்து பாத்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது கூட அந்த குழந்தை தன்னம்பிக்கையோட, அவங்க பேரண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கையோட அவளுக்கு என் குழந்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துல உயிரை உருவாக்கிட்டேன், அந்த உயிரை காப்பாத்துறது கடவுளுக்கு அப்புறம் வந்து பெற்றவங்களோட கடமை அவங்களுக்கு. எந்த ஏளனம் வந்தாலும் சரி, எந்த ஏமாற்றம் வந்தாலும் சரி, எந்த அவமானம் வந்தாலும் சரி அவளுக்கு, எந்த தோல்வி துயரம் வந்தாலும் சரி அவளுக்கு, ஏன் குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கான ஒரு மனதாக வந்து உருவாக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபதமா எடுத்துட்டு அந்த பெற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவளுக்கு முதல் ஸ்கூல் லைஃப்ல போட்டிருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்து 3-4 ஸ்கூல் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கான ஒரு ஸ்கூலை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த குழந்தைய ஸ்கூல் லைஃப்ல வந்து படிச்சு வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இதில் நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அவங்க பொருளாதார ரீதியாக அவங்க பெற்றவங்க வந்து பெருசா பேக்ரவுண்ட்ல வந்து ஃபிட் கிடையாது, பெருசா பண வசதி கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழில் பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு, அதுல ஒரு சின்ன வருமானம் வந்துட்டு இருக்குது, அதுல வாடகை கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு கல்வி கொடுக்கணும், வேலையும் பார்க்கணும். இந்த குழந்தைய பார்க்க என்ன ஆகுது அப்படின்னா அவரோட வேலை வாய்ப்பும் போகுது, அவரோட வருமானமும் போகுது. அப்படி இருந்தா கூட அவங்களுக்கு நிறைய சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு, இது வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை, இதுக்கு வந்து ஒரு பெட்டி கடை வச்சு கொடுங்க, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவின் பூத்து வச்சு கொடுங்க, அது வாழ்க்கையை பார்த்து பொழைச்சுக்கிறோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஏளனமா அவங்க பேசுறாங்க உங்களுக்கு. அந்த டைத்தை கூட அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏன் குழந்தைய நான் அந்த மாதிரி வளர்க்க விரும்பல. அவளுக்கு கடவுள் வந்து எப்பயுமே மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையை எல்லா மாற்றுத்திறனாளிகளும் கொடுப்பாரு. ஒன்ன பிடிக்கிட்டாருன்னா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிறப்பா இருப்பாங்க உங்களுக்கு. அப்ப அந்த குழந்தை பிறந்தல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஐக்கியூ மூளையோட திறமை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஷார்ப்பு. நீங்க என்ன விஷயம் சொன்னாலும் அது மைண்ட்ல வந்து ஷார்ப்பா ஏத்திட்டு திரும்ப நீங்க வந்து 5 வருஷம் கழிச்சு அந்த விஷயத்தை கேட்டா கூட அதை ப்ராப்பரா சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவை கடவுள் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. சின்ன பிள்ளையிலேயே உலக நாட்டுகளோட கொடியினாலும் சரி, உலக நாட்டோட தலைவர் பேர்னாலும் சரி உங்களுக்கு டக்கு டக்குன்னு சொல்லக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஐக்கியூ பவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து கடவுள் கொடுத்ததை அவங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு இந்த குழந்தை படிப்புல சிறந்து விளங்குது, இந்த குழந்தைய படிப்பை நோக்கி வந்து திருப்புவாங்களுக்கு. படிப்பு தான் ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், படிப்பு தான் வந்து ஒருத்தனுக்கு வளர்ச்சியை கொடுக்கும், படிப்பு தான் ஒருத்தனை ஆளுமையை கொடுக்கும், படிப்பு தான் ஒருத்தருக்கு அதிகாரத்தை கொடுக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அவரு 10th வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா ஸ்கூல் டாப்பரா வர்றாரு, 11th 12th வந்து பாத்தீங்கன்னா மாவட்டத்திலே 2ஆவது இடத்துல வர்றாரு. இதுக்கு எல்லாருமே நீங்க பலத்த பாராட்டு மன கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா இயல்பா இருக்கிற நம்மளே டாப்பரா வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவர் புக்கை எடுத்து கூட படிக்க முடியாது, அவங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு, அவர் மைண்ட்ல வந்து மனப்பாடமா வந்து பாத்தீங்கன்னா ஏத்திப்பாரு, அதை எக்ஸாம் எழுதி வந்து பாத்தீங்கன்னா வந்து மாவட்டத்திலே 2ஆவது இடத்துல வந்திருக்காரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் காலேஜ் போறாரு உங்களுக்கு, காலேஜில் அவர் தான் டாப்பர் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தர் வர்றாரு. அந்த ஆபீசர்ட்ட போய் நான் நாட்டுக்காக சேவை பண்ணணும், அதுக்கு நான் என்ன எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆர்மியில வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு, அதனால நீங்க வந்து சிவில் சர்வீஸ் படிங்க, அது மூலியமா நீங்க அதிகாரத்துக்கு போலாம், அது மூலியமா நீங்க நினைச்ச நல்ல காரியங்களை மக்களுக்கும் சொசைட்டிக்கு பண்ணலாம் சொல்லி அவர் ஒரு வழிகாட்டுறாரு. வழிகாட்டினோட இவர் என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாம் கேட்டுட்டு பேசாம விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது அவரு ஏ அப்துல் அஃப்ரீத் IAS அப்படின்னு அன்னைக்கே எழுத ஆரம்பிக்கிறார். யாராவது நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு தெரியாது உங்களுக்கு, இது லைவா உண்மையா நடந்துட்டு இருக்க விஷயத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. 6ஆம் கிளாஸ்ல அப்துல் அப்துல் IAS அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. அதை நோக்கி பிரயாணம் பண்ணியிருக்காரு, அதை நோக்கியே படிச்சிருக்காரு, அதை நோக்கியே வந்து வர்ற எல்லா சவால்களையும் சந்திச்சு உங்களுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்கன்னா குழந்தையா இருந்தா கூட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையோட அவங்க பெற்றோரோட வழிகாட்டலோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லவங்களோட சப்போர்ட்டோட உங்களுக்கு இன்னைக்கு இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா
கிட்டத்தட்ட 13-15 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிருக்காங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாம் வந்து கஷ்டம் சொல்லிட்டு பின் வாங்கியிருக்காங்க. நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதை வந்து ட்ரை பண்ணது கிடையாது உங்களுக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் உக்கடல் பகுதியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்க அப்துல் ஹஃபீத் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முயற்சியில ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஃபர்ஸ்ட் முயற்சியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஃப்பான எக்ஸாமை பாஸ் ஆகி இந்தியாவிலே 2வது மாற்றுத்திறனாளி ஐஏஎஸ் ஆபீசரா வந்து நம்ம கோயம்புத்தூருக்கும் உக்கடத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாமனிதரை இந்த விருது விழாவை நாங்கள் தேர்ந்தெடுக்கல அப்படின்னா அந்த விருது விழாக்கு அளவு கிடையாது உங்களுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும் பொருளாதார ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க உங்களுக்கு. இங்க வந்திருக்க வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும் மற்ற வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த சாதனையாளர் இருக்கட்டும் உங்களுக்கு நீங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் பண்றீங்க அவங்களுக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு நிறைய ஜெயிச்ச பிறகு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வர்றாங்க. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சில நண்பர்கள் வந்து சப்போர்ட் வந்தனாலதான் அவங்க இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணி வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்லாஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க சப்போர்ட் கொடுத்தவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச எல்லா உதவிகளும் பண்ணி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ல பாஸ் பண்றதுக்கு முழு காரணமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு இந்த நல்ல தருணத்துல இந்த அகாடமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லிக்கிறவங்களை கண்டு இந்த மாதிரி அகாடமிகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முழுக்க சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. நார்மல் குழந்தைகளை சப்போர்ட் பண்ணி அவங்க ஜெயிக்கிறது பெரிய கஷ்டம். இந்த மாதிரி சவாலான பிள்ளைகளை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுக்கிறது மிகப்பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் அவங்களுக்கு. இந்த நல்ல தருணத்தில் இங்க வந்திருக்க எல்லா ஜாம்பவான்கள் அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இவங்களை நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பிரேஷனா கொண்டு போய் காட்டணும். காட்டி அவங்க மூலியமா ஒரு தன்னம்பிக்கை விதைச்சு வாழ்க்கையில உங்களாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணும். இன்னைக்கு கூட விருது விழாக்கு அவங்க அப்பாவும் அவர் ஐஏஎஸ் ஆபீசரும் ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவென்ட் நடக்குது உங்களுக்கு. அதுல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணல. இன்னைக்கும் முடியாத டயத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் அந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அருமை சகோதரி அவங்க தாயார வந்து பார்த்தீங்கன்னா விருது விழாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்மிளா மேடம் அவங்களுக்கு இந்த நல்ல தருணத்தில் நம்ம ஏபிஜே டைனமிக் ஃபவுண்டேஷன் சார்பாக அவங்களுக்கு இந்த கோயம்புத்தூர் விருது விழால ஏபிஜே விஐபி குளோபல் 2026 சிறந்த பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் ஐகான் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் ஹஃபீத் ஐஏஎஸ் அவர்களுக்கு வழங்குறதுல நம்ம நிறுவனம் பெருமை அடைகிறவர்களுக்கு இவங்க எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு விதத்திலையும் இவங்க எல்லாத்தையும் ஊக்குவிக்க விதத்திலையும் நம்ம எல்லாருமே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நின்று ஒரு பலத்தை பாராட்டு கொடுத்து அவங்களை ஊக்குவிக்கணுங்கிறத ஒரு வேண்டுகோளா வச்சுக்கிறவங்களுக்கு எல்லாருமே ஒரு பலத்தை பாராட்டு கொடுக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் வந்து மேடைக்கு வரும்படி அன்புடன் நம்ம வந்து கேட்டுக்கொள்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி வந்து பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க பையன் உருவாக்குவாரு. இந்த சமுதாயத்துக்கும் இந்த நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பா இருப்பாங்க அவங்களுக்கு. இந்த நல்ல தருணத்தில் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். அவங்க அகாடமி சார்பாக இருக்கிற எல்லா நண்பர்களும் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கிறோம். இந்த விருதை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம கவுன்சிலர்ஸ் 2 பேருமே மேடைக்கு வரணும்னு சொல்லி அன்புடன் கேட்டுக்கிறோம். உப்பநீத்தை சேர்ந்த வந்து 2 கவுன்சிலர்ஸ்மே மேடைக்கு வரணும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்ஜத் சார் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாகா சார் எல்லாருமே மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு. வாங்க ப்ளீஸ் சார். உங்க அகாடமி இருக்காங்களா? எல்லோருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கள் பையனை நாங்கள் யூபிசி எக்ஸாமில் பாஸ் பண்ணி இப்போ ஐஏஎஸ்க்கு ஆகிட்டான். அவனால் நடக்க முடியாது, துணை இல்லாமல் எங்கேயும் போக முடியாது. எல்லாமே அவங்க அப்பா தான் அவனுக்கு. எங்கே போனாலும் அவங்க அப்பா தான் கூட்டிகிட்டு போவார், வருவார், எல்லாமே அவன் தான்.
என்னடா இப்படி ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு. அவனால் ஓடியாட விளையாடவும் முடியாது. அதனால் அவனுக்கு படிப்பு ஒன்று தான் முக்கியம்னு நினச்சி அவனுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் இருந்தது. அதுக்கப்புறம் காலேஜ் படித்து யூபிசி எக்ஸாம் பண்ணி அதில் பாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அதுக்கு பதிலாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்து எங்கள் பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இப்படி ஒரு பையனை நாங்கள் வளர்த்தி ஆளாக்கி இப்படி ஒரு நிலைமை கொண்டுட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்களுக்கு பதில் அவனுக்கு வேறு யாரும் இல்லை. ஏதாவது ஒரு வேலைன்னு இருந்தால் அவனுக்கு ஒரு உபயோகமாகும்னு சொல்லி தான் அந்த நிலைமைக்கு நாங்கள் பண்ணோம். அதுக்கும் அவர் கோஆப்ரேட் கொடுத்து நல்லபடியாக படித்து எங்கேயும் போகாமல் வராமல் அவன் ஆசைக்கு எதுவுமே இது நாள் வரைக்கும் அவன் செஞ்சதில்லை. நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் கேட்டுட்டு இருப்பான். போகிறது வர்றதுன்னா அவங்க அப்பா கூடயே தான் போவான் வருவான் எல்லாமே இருப்பான். இப்போ தான் ஊர்களுக்கு அவங்க அப்பாவும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ யூபிஎஸ்சிக்கும் அவங்க அப்பா தான் கூட போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அங்கே இருக்கிறதா இருந்தால் அவர் இருந்துட்டு வருவார். என் பிள்ளையும் காலேஜில் படிக்கிறா, வக்கீல் படிக்க வச்சுட்டுருக்கேன், 3வது வருஷம் இது. அவளையும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டுட்டு வரணும்னு எனக்கு ஆசை. மற்றவங்களும் எல்லோரும் படிக்க வைங்க, பசங்களையும் படிக்க வைங்க, பிள்ளைகளையும் படிக்க வைங்க. அவங்க காலில் அவங்க நிற்கணும். இப்போல்லாம் யாருமே படிக்க வைக்கிறது இல்லை. நம்மளுக்கு பின்னாடி நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னா நம்மளும் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். அதான் எல்லாம் குழந்தைகளை படிக்க வைங்கன்னு தான் சொல்கிறேன். நான் படிக்க வைக்காமல் இருக்கக்கூடாது. இந்த காலத்தில் படிப்பு தான் முக்கியம் எல்லாத்துக்குமே. வேறு யாரும் துணை வராது, படிப்பு ஒன்று தான் துணை வரும். அதுதான் எல்லாத்துக்கும் நான் சொல்ல விரும்புகிறது. தேங்க்யூ. எல்லாம் கஷ்டம்தான், எல்லாமே கடந்து வந்து கஷ்டம். நான் வேண்டான்னு சொன்னேன், உனக்கு வேண்டாம்மா உன்னால் முடியாது இது அப்படின்னா, இல்லைம்மா நான் படித்தா அதுக்கு தான் நான் படிப்பேன். நான் 1 எழுதுன்னு சொன்னேன். அதில் நான் பாஸ் ஆனாலும் நான் ஐஏஎஸ்க்கு தான் நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க அப்பா நீங்கள் எனக்கு ஒத்துழைப்பு மட்டும் கொடுங்க, நீங்கள் நான் பாஸ் ஆக்கி நான் காமிக்கிறேன்னு சொல்லி அவன் சொன்னபடியே அவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டான். அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமுதாயத்தில் வந்து அவங்க சந்திக்காத அவமானமே இருந்திருக்காது. ஏன்னா அவங்க கண்ணில் வர்ற கண்ணீரை வச்சு நம்மளே தெரிஞ்சுக்கலாம் அவங்களை கண்டு பார்த்தீங்க அப்படின்னா. ஏன்னா அதை வந்து ஒரு நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திலே பேசிக்கலாம் பேச முடியாது அவங்களை கண்டு பார்த்தீங்கன்னா. இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இங்கே யாருமே அவங்கள மதிக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஜெயிச்சு காட்டின பிறகு தான் வந்து எல்லாருமே அவங்களை வந்து திரும்பி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்துல்லா ஹஃபீத் ஐஏஎஸ் அவங்க நம்ம லைவ் எக்ஸாம்பிளா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னைக்கு அவங்க யாரெல்லாம் ஏளனம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் அந்த பிள்ளையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விட்டுருங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கடையோ ஒரு பெட்டி கடையோ வச்சு கொடுங்க, அவங்க பிழைச்சுப்பாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஜெயிச்ச பிறகு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாரோட ஸ்டேட்டஸ்லயும் உங்களுக்கு அந்த டிபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்துல்லா ஐஏஎஸ் எங்க சொந்தக்காரங்க அப்படின்னு வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாற்றத்தை உருவாக்குனது அந்த கல்வி தான். அவங்களை கண்டு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை நம்ம பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கற்றுக்கணும். அவங்களை கண்டு தமிழ்நாடு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில முன்னணியான மாநிலம் அப்படிங்கிறத திரும்ப நிர்வகிக்கணும் அப்படிங்கிறத இந்த அப்துல்லா ஐஏஎஸ் மாதிரி இருக்கிற வந்து இன்ஸ்பிரேஷன் பீப்புள் எல்லாமே இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா சுற்றுப்பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஜெயிச்சா மட்டும் போகாது, நான் வெற்றி பெற்றதை பாட்டு ஒரு ஆளோ 10 பேரா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஜெயிச்சு வரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லா ஊர்லயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வருங்காலத்தில் நம்ம எல்லாத்துக்குமே அவர் ஒரு சிறந்த ஐஏஎஸ் ஆபீசராகவும் ஒரு சிறந்த குடிமகனாகவும் வந்து பார்த்தா திகழ்வாரு அப்படிங்கிறத நாங்கள் நம்புறோம். உங்களுக்கு வந்து அவர் மூலியமா நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து உலகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆபீசரா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நல்ல தருணத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா இறைவன் வந்து வேண்டிக்கிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு அடுத்த விருது மேடம் அறிமுகப்படுத்துவாங்க. நன்றி.